எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ இல்லை ஒரு புதிய காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஏதோ ஒரு புதுசாக என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்னென்னா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வசனம் நமக்கு தெரியும். இந்த வசனத்துக்கு முந்தைய வசனம் தெரியுமா? வெரி குட். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் தான் இதோ. இதோனா என்ன அர்த்தம்? இப்போவே உடனே இதோ இங்கே பக்கத்தில் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்று பக்கத்தில் இருந்தால் தான் என்ன சொல்லுவோம்? இதோன்னு சொல்லுவோம். தூரத்தில் இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? அதோன்னு சொல்லுவோம். அப்போ இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நம்ம கிட்டேருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் உங்களை நாளைக்கு. அப்போ வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் புதிய காரியங்களும் மேன்மைகளும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது. அந்த அல்லேலூயா. அப்படின்னா இந்த வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழி என்ன? இந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் நாம் ஆசீர்வாதத்தை தேடி போகவே இல்லை, தேவையில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. ஆமென்.